ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த சாட்சியை கூட கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நான் வந்து நான் டே கேர்ல வேலை பார்க்குறேன். ஜூன் மாதம் ஒரு பையன் வந்தான் கௌரிஷ்ன்ட்டு. ரொம்ப செல் அடிக்ட். அந்த செல் அடிக்ட்னால 3 வயசுல அந்த அந்த வயசுக்குரிய பேச்சுவார்த்தை இல்லை. ஒழுங்காக உட்கார மாட்டான். ஒரு இடத்துல நிற்க மாட்டான். அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு எங்கள்கிட்ட என்ன சொன்னாங்க, கொஞ்சம் உட்கார வைங்க தயவு செஞ்சு அப்படின்னு. அவன் உட்கார வைக்கிறதுக்கே எங்களுக்கு 1.5 மாதம் ஆச்சு. ஏன்னா அவ்வளோ அழுக வேற. 1.5 மாதம் ஆச்சு. அதுக்கு பிறகு ஆண்டவருடைய கிருபையினால அவனுக்காக ஏன்னா நான் ஆரம்ப கட்டத்தில் நான் ஒரு இந்து இதில் நான் வேலை பார்க்குறேனே அப்படின்ட்டு பிரதர்கிட்ட சொல்லும்போது அந்த மத்தியில் ஆண்டவர் வந்து கிருபை செய்வார், நீங்கள் அவங்களுக்கு ஊழியம் செய்கிறதுக்காக, அவங்க ரட்சிக்கப்படுறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பிரதர் சொன்னாங்க. அதனால் அந்த பிள்ளைக்காக அது எல்லாம் இந்து தான். அதனால் நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த பிள்ளையை பொறுப்பெடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது அந்த இப்போ 7 மாதம் ஆகுது. அந்த பிள்ளை வந்து ஏன்னா அவ்வளோ செல் அடிக்ட், அவ்வளோ அடமெண்ட்டு, ரொம்ப பிடிவாத அழுக அந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த கடந்த இந்த தொடர்ந்து ஜெபித்ததுனால 2 மாதத்துக்கு முன்னாடி அந்த கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் லிசன் பண்ணுறதுக்கும், 2வது கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ வார்த்தைகள்லாம் வருது. அவங்க அம்மா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, இப்படிலாம் பேசுகிறான் அப்படின்ட்டு. இந்த 1 மாதமா அந்த ஏபிசிடி 1 2 3 அப்புறம் அஆஇ இதெல்லாம் ஒருவருக்கும் சொல்லக்கணும். இந்த ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு எல்கேஜி போடணும், ஏன்னா இவனுக்கு வயசாயிடுச்சு 4.5 வயது. எல்கேஜி யூகேஜி போட்டு அவனுக்கு இது பண்ணணும்ட்டு பக்கத்தில் சிவாலயா சிவசாமி கலாலயான்ட்டு ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் வந்து நேற்று இன்டர்வியூ போயிட்டு வந்தான். அங்கே வந்து நாங்கள் எப்படி சொல்கிறானோ தெரில, ஏன்னா ஒவ்வொரு பிள்ளைங்க வந்து பேரண்ட்ஸ்கிட்ட சொல்ல எங்கள்கிட்ட சொல்லும், ஆனால் மற்றவங்க புதுசாக ஆள் கேட்டுனா சொல்லுமா அப்படின்னு தெரியல அப்படின்ட்டு யோசித்தோம். நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். அவ்வளோ நல்லா அங்கே 1 2 3 சொன்னானா, ஏபிசிடி சொன்னானா, அங்கே பேரண்ட்ஸ் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடியே வந்து என் பிள்ளை வந்து தூக்கத்தில் கூட ஏபிசிடி சொல்கிறான், 1 2 3 சொல்கிறான்ட்டு ரொம்ப சந்தோஷமாக சொன்னார் அங்கே அப்பா. அப்போ ஆண்டவருடைய கிருபை, அடிமையின் ஜெபத்தை கூட ஆண்டவருக்கு கிருபையாக கேட்டு அற்புதம் செஞ்சார். அந்த பிள்ளைக்காக கூட ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா அவ்வளோ செல் அடிட்டு இருந்தது. ஆனால் கொஞ்சம் பரவாயில்ல, இந்த பிடிவாதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இன்னும் கூட அங்கே நான் அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட ஜெபம் பண்ணிக்கோங்க. இந்த சிறு சாட்சியை கூட கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.